சின்னதாக அந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கு வந்துடும். ஆமா சொல்லுங்க. என்னத்துக்காக அந்த விளையாட்டு? அது ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வந்து கழக உடன்பிறப்புகள் உள்ளே பல அணிகள் இருக்குது இல்ல, அந்த அணி, இந்த அணி, ஐடிவிங்க அணி, சுற்றுச்சூழல் அணின்ட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு டீம் போட்டு மேட்ச் வச்சு அதுல வெற்றி அப்படின்னு சொல்லி பரிசு அறிவிச்சிருக்காங்க. எந்த அணியாவது விளையாட்டு தம்பி, இந்த கஞ்சா கடத்துற அணி, மெத்தப்பட்ட கல்குமாரி அணி, அப்புறம் ஆத்து மணல் சுரண்ட அணி, இப்படி எல்லாம் விளையாட்டு நடத்திடாதீங்க. அதுக்கு பிறகு வேகம் எடுக்குது. தடிக்க விழுந்தா விளையாட்டு, தடிக்க விழுந்தா பாராட்டு, தடிக்க விழுந்தா அவருக்கு சிறப்பு அப்படின்னு எங்க பார்த்தாலும் நிகழ்ச்சி. பக்கத்துல ரஜினி இருப்பாரு. 11 கிட்டலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல எக்கச்சக்கமான நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, உச்சத்துக்கு போச்சு இல்ல. அதோட இறுதி சங்கு முடிச்சது தான். 23 சீட்டு தானே. ஆமா முடிஞ்சது. அதோட போயிட்டு உட்காந்து கூப்பு எப்போ வருதுன்னா இப்பதான் வந்தாங்க. 21 10 வருஷம் வனவாசம். உடனே வீடு தமிழா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய ஐயா ஏகலைவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். 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 அந்த ஐயோ கொண்டாடுறாங்களே எனக்கு ஒரு டவுட்டுங்கய்யா. நேற்று கூட நான் ட்விட்டர்ல கேட்டிருந்தேன். நான் உங்ககிட்ட கேட்டு இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்க ஒரு முதலமைச்சர், உங்க கீழே வந்து நீங்க காவல்துறையை கட்டி ஆண்டீங்க. எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்து எல்லா உச்சத்தையும் பார்த்துட்டீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. நீங்க இப்போ வந்து எலெக்ஷன்ல தோத்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. உங்களை வந்து கைது பண்றாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. உண்மையிலேயே அவ்வளோ பயமும் பீதியும் வருமாயா போலீஸ்காரங்களை பார்த்தா? அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டையும் அவ்வளோ கட்டி ஆண்டவங்களுக்கு அந்த பயம் இருக்குமா? இல்லை, என்ன நடக்கும்னா அவர் ஏன் அப்படி செய்தாருன்னு தெரியல. பொதுவாக வந்தாங்கன்னா கைதுக்குன்னு வந்தால் ஒரு அதிகாரியா, ஒரு முதலமைச்சர் நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து தான் மற்றவங்க பண்ணுவாங்க. நீங்கள் வந்த உடனே இருங்க ஒரு நிமிஷம் உள்ளே போயிட்டு மருமகனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே முதல் தப்பு. அது எதுக்கு? ஆள் வந்துட்டாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு. அப்புறம் வந்த உடனே தான் இந்த கூப்பாடு ஐயோ கொள்றாங்க அவருடைய பின்னணி வாய்ஸ் வருது. அராஜகம் வந்தப்ப வேற வழியில இருந்தா வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறாங்க. அது நீ முதல்ல கைது பண்ண வராங்கன்னா வாங்க, என்ன விஷயம் இந்த கேஸுக்கா? ஓகே, அது பொய் கேஸா மெய் கேஸான்றது அப்புறமா வேணா இருக்கட்டும். எனக்கு அந்த 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 பதட்டத்தையும் அச்சத்தையும் ஒரு வழக்கு போடுறாங்க. அது பொய்யா மெய்யான்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. கோர்ட்ல நான் நிரூபிக்கணும். பட் அந்த நேரத்துக்கு காவல்துறை அது கடமை என்னன்னா கைது பண்ணணும். என்ன அவ்வளவுதான் விஷயம். சாரிங்க கைது பண்ணி வைக்கிறேன், உன்னை உள்ளே போய் பெயிலில் வந்துட்டு கேஸ் நடத்திக்குங்கன்னுவாங்க. கேஸ் நடத்திட்டு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பொய் வழக்கு போட்டாங்களே இல்லைன்னு அவங்க மேலேயும் நாளைக்கு சேர்த்து கோர்ட்டு கொண்டுட்டு போகணும். அது உங்கள் விருப்பம், அது வேற விஷயம். அந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னாக்கா முழுக்க ஒரு ட்ராமா தான் நடந்தது. நாங்கள் அப்போல்லாம் வந்துட்டு தகவல் கிடைச்சி போகிறோம் உள்ள. அப்போ அது பார்த்து பேய் ஆட்டம். அந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சிபிசிஐடி அந்த ஆஃபீஸு இப்போ வந்து ஓமந்தூர் மருத்துவமனை பக்கத்தில் ராஜாஜி, அது ஒட்டனை இடத்துல, அந்த ராஜாஜி ஒட்டனை இடத்துல பழைய பில்டிங் ஒன்று இருந்தது, இடிச்சு கட்டிட்டாங்க. அதில் தான் கொண்டு முதல்ல வைக்கிறாங்க. இரவு நேரம்னு நினைக்கிறேன். அந்த நல்ல ஞாபகத்துக்கு இருக்குது. அது வந்து நம்ம முரசொலி மாறன் வண்டியா ஏதோ ஒன்று போய் இடிக்குது கேட்டை. நாங்கள் வந்து ஒரு சென்ட்ரல் இதில் இருக்கிறோம் தெரியுமான்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை போலீஸ். கத்தி நீர் நீ மாறின்ட்டு அவரை கெஞ்சி கூத்தாடி உள்ள போய் அது என்னன்னோ நடந்தது. தூக்கிட்டு போய் அப்புறம் கோர்ட்ல நிறுத்தி அங்கேருந்து நேரம் இங்கேருந்து அப்போ இருக்க மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய விடுதி இருக்குல்ல, அந்த விடுதி இருக்கிற இடம் தான் பழைய மத்திய சிறைச்சாலை. சரி, அங்கே வந்து கேட்டு சாத்தி இருக்குது. அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, கனிமொழி உட்காந்துங்கிற படம் இப்போ போட்டோ அங்கதான் எடுத்தது. அந்த காலையில அது சில அந்த சம்பிரதாய வேலைகள்லாம் முடிக்கிற வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வரலாறு அதை ஒட்டி நிறைய நடந்திருக்கு. அது சன் டிவில எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 150 தடவை 200 தடவை அதை போட்டு 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 காட்டிட்டு இருந்தாங்க. அப்ப என்னன்னா பொன்மாணிக்க வேலை இப்போ வந்து இந்த கோயில் சம்பந்தமா ஆள் கொஞ்சம் வந்து முரட்டான ஆள் தான். மீசன் எல்லாம் முறுக்கிக்கிட்டு அந்த அறிவாளித்துக்குள்ள நாங்க உள்ள போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு டீம் பசங்க மேல இருந்துட்டு சன் டிவி அந்த கேமரா சவுண்ட் எடுக்கிறாங்க. நீ எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சோழ்ந்து ஒரு ஆட்டம் எல்லாம் நிறைய பேர் அங்க போய் சேஃப்டியா பதுங்கி இருந்தாங்க. ஒரு ரவுண்டு விட்டு சுத்தலாம் அந்த மனுஷன். சகட்டு மேனிக்கு என்ன பட்டாளின்னு உள்ள போயிடுச்சு. அதுதான் சார்ஜ்னா எங்க கண்ணு மணி தெரியல. நாங்க மட்டும் அப்ப சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏகலைவன் நீங்க சேவை எங்க பின்னாடி வந்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கும் வந்துடும் சாரி அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. நானும் இன்னும் ஒரு 4-5 ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வேற வழி இல்ல போலீஸுக்கு பின்னாடி போயிட்டோம். இல்லைன்னா எங்களை பப்ளிக் நினைச்சு சும்மா ஒரு சோட்டினானா நான் நடந்தது இது இந்த சம்பவம். அப்ப அன்னைக்கு அடுத்த நாள் காலையில கலவரம், குடும்பத்துல ஒண்ணு நடந்தா மட்டும் ஊரே சேர்ந்து தாலி எடுத்துன்னு ஒரு ரூட்ல வந்து ஊரை கெடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணணும். நாட்டுக்காக வாங்கினா ஒருத்தனும் வரமாட்டான், கமுக்கமா படுத்துக்குவாங்க, ஊரை கூட்ட மாட்டாங்க. இந்த இனம் இங்க அழியுது ஒன்னா கூடுங்கன்னா இப்படி வந்து காப்பரா பண்ண மாட்டாங்க. இவங்க குடும்பத்துல ஒண்ணு நடந்து போச்சு இவங்க குடும்பத்துல அப்படின்றதுக்காக உடனே ஊரெல்லாம் கூப்பிட்டு உடன்பிறப்புகள் நாட்டையே சண்டை ரணக்கலர் அங்கங்க
சகட்டு மணிக்கு சார்ஜ் தான் எங்க பார்த்தாலும். ம். அந்த மாதிரி அது பெரும் இதுவா நடந்தது. நீங்க கேட்டதெல்லாம் அந்த கதையை சொல்றேன் நான். புரியுது. எல்லாம் வரலாறுயா. நிலைமை அப்படி மாறும். நிலைமை வந்து அப்படி மாறும். நேற்று வரைக்கும் நீங்க அதிகாரத்துல இருந்தீங்க, காலம் மாறினோன்னு உங்களுக்கு எப்படிலாம் வந்து அலைகழிச்சாங்க, எப்படிலாம் பண்ணாங்கிறது வரலாறு. இது ஒரு பெரிய பாடம் இல்லையா? ஆமா, நீ வந்து கனவு காணாத, எப்படியாவது ஒரு கனவு சீமான தூக்கி வெளில வச்சுன்னு நீ ஒரு கனவு காணாத, உனக்கும் ஒரு கனவு பின்னாடி பிறக்கும். புரியுது இல்ல? யார சொல்றேன்னு அதான் வேணாம், அதெல்லாம் நல்லபடியா இருங்க, நல்லாவும் இருங்க அப்படின்னு சொல்றோம். மார்ச் 1 ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். அவருக்கு நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி உடன்பிறப்புகளுக்குள்ளேயே ஒரு மாபெரும் கிரிக்கெட் போட்டியெல்லாம் நடத்தினாங்க. பாத்தீங்களா? மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? மேயர் பிரியா, அன்பில் மகேஷ், அமைச்சர் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கப்பு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி அமைச்சர் டிஆர்பி ராஜா 2 கப்பை வச்சுட்டு நல்லா சிரிச்ச மாரி நின்றுட்டு இருந்தாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. கிரிக்கெட் விளையாட்டுக்கு வந்துடும். ஆமா, சொல்லுங்க. என்னத்துக்காக அந்த விளையாட்டு? அது ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வந்து கழக உடன்பிறப்புகள் உள்ளே பல அணிகள் இருக்குது இல்ல, அந்த அணி, இந்த அணி, ஐடிவிங்க அணி, சுற்றுச்சூழல் அணின்ட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு டீம் போட்டு மேட்ச் வச்சு அதுல வெற்றி அப்படின்னு சொல்லி பரிசு அறிவிச்சிருக்காங்க. எந்த அணியாவது விளையாட்டு தம்பி, இந்த கஞ்சா கடத்துற அணி, மெத்தப்பட்ட கல்குமாரி அணி, அப்புறம் ஆத்து மணல் சுரண்ட அணி, இப்படி எல்லாம் விளையாட்டு நடத்திடாதீங்க. இல்லைங்க, அவங்க எல்லாம் வேற இல்ல, அதெல்லாம் அந்த மாதிரி நடத்திடாத பாத்துக்குங்க. விளையாடுங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. அது ஒண்ணும் பெண் இல்ல. மன்னர் பிறந்த நேரத்துல நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடணும் இல்ல, விழா வச்சு கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க. ஐயா உதயநிதி பர்த்டே எப்படியும் 1.5 மாசம் 2 மாசம் கொண்டாடினாங்க. அது கொண்டாடி இன்னும் முடியல. அதுக்குள்ள ஐயா ஸ்டாலின் பர்த்டே வந்துருச்சு. இப்ப அது எத்தனை மாசத்துக்கு கொண்டாட போறோம்? 2009க்கு பிறகு வேகம் எடுக்கிறார் ஐயா கலைஞர் அவர்கள். அதையும் நான் சொல்றேன், பதிவு பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்களா. 2009 இன அழிப்புக்கு பிறகு எல்லாம் உட்கார்ந்து நிற்கிறப்ப உடனே செம்மொழி மாநாடுன்றாங்க. அதுக்கு எதிராக ஒரு குரல் வருகிறது. நம்ம தமிழறி மதிப்புக்குரிய ஒரு பெரும் தலைவர் தான், நல்ல தலைவர் அவரு. அவர்லாம் குரல் கொடுக்குறாரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு கூத்தாட்டம் வேணுமா? அட உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இன அழிப்புன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, தமிழர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த அவசரமா சொன்னோன்னு உலக தமிழ் மாநாடுலாம் நீ ஒத்துக்க முடியாது, நீ வைக்கிறதுக்கெல்லாம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு உலக தமிழ் மாநாடு அந்த ஜப்பான் தலைவர் இருக்கிறார்ல, அவர் அறிவிச்சிட்டாரு. அப்புறமா செம்மொழி மாநாடுன்னு ஆத்தி, அது டீ ஆத்துற மாதிரி ஆத்தி, செம்மொழி மாநாடு எதை பத்தி ஆய்வுனாக்கா கனிமொழி பத்தியான ஆய்வு நிறைய வந்துச்சு அப்படின்னுவாங்க. அதுல புரியுதில்ல உங்களுக்கு? அந்த புத்தகம் நீங்க இருக்குது, எதை பத்திலாம் உங்க ஆய்வு என்னென்னலாம் இருந்ததுலாம் இருக்குது. அது கூத்து. அதுல தொடங்கி என்ன பண்றாரு தம்பி, 10க்கு பிறகு அப்பதான் புகழ்பெற்ற வார்த்தையை மதிப்புக்குரிய நம்ம ஐயா சுப்பிரமணியன் சொல்றாரு, இலக்கியங்களிலே ஒரு வீட்டில் துயர சம்பவம் நடந்தால் ஒரு வீட்டில் மகிழ்வான திருமண செய்தியும் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவரு சொன்னதா? பேசுனது அந்த நேரத்துல பேசுனது, அந்த வார்த்தையில அந்த நேரத்துல அவங்க பேசுனதுதான். வேற யாரும் இல்லை, இந்த கூட்டம் பேசுனதுதான். அதுக்கு பிறகு வேகம் எடுக்குது. தடிக்க விழுந்தா விளையாட்டு, தடிக்க விழுந்தா பாராட்டு, தடிக்க விழுந்தா அவருக்கு சிறப்பு அப்படின்னு எங்க பார்த்தாலும் நிகழ்ச்சி. பக்கத்துல ரஜினி இருப்பாரு. 11 கிட்டலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல எக்கச்சக்கமான நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, உச்சத்துக்கு போச்சு இல்ல. அதோட இறுதி சங்கு முடிச்சதுதான். 23 சீட்டு தானே? ஆமா, முடிஞ்சது. அதோட போயிட்டு உட்காந்து கூப்பு எப்ப வருதுன்னா இப்பதான் வந்தாங்க. 21 10 வருஷம் வனவாசம். எனக்கு என்ன இப்ப நடக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் போகுமோன்னு தோணுது. அதை முடிச்சிருவோம். 3 மாசம் அவருக்கு, அண்ணனுக்கு, அடுத்த 3 மாசம் அப்பாவுக்கு, ஸ்டாலின் அப்பாவுக்கு எப்படி 1 வருஷம் கொண்டாடுவாங்க. புரியுதுல? அதுல இருக்கட்டும், விளையாடிக்கிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் எல்லாம் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, விளையாடுங்க நீங்க. அது இல்லை. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் தம்பி.